அரசு ஊழியர் போல் முதல்வர் விஜய் பணிக்கு வருவது அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வராக கடந்த 10ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பதவியேற்றார். பதவியேற்பு விழா காலை 10 மணிக்கு துவங்கும் என அறிவித்திருந்த நிலையில் காலை 8:48 மணிக்கே நிகழ்ச்சி நடந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு விஜய் வந்தார். மறுநாள் காலை 9:30 மணிக்கு சட்டசபையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்க காலை 8:45 மணிக்கு தலைமை செயலகம் வந்தார். 2ஆம் நாள் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சட்டசபையில் துவங்கியது. இதில் பங்கேற்க 8:55 மணிக்கு விஜய் சட்டசபைக்குள் வந்தார். அரசு மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பு 13ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. இதில் பங்கேற்க காலை 9 மணிக்கே தலைமை செயலக வளாகத்திற்கு வந்து சேர்ந்தார். சபை துவங்குவதற்கு முன் காலை 9:22 மணிக்கு தன் இருக்கையில் வந்து அமர்ந்தார். 3 நாட்கள் நடந்த சட்டசபை கூட்டம் நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. இந்நிலையில் தன் பணிகளை கவனிக்க காலை 9:55 மணிக்கு முதல்வர் விஜய் நேற்று தலைமை செயலகம் வந்தார். மாலை 4 மணி வரை தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன்பின் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். தலைமை செயலகத்திற்கு காலை வரும்போதே தினமும் மதிய உணவை முதல்வர் விஜய் கையோடு எடுத்து வருகிறார். அரசு ஊழியர் போல் அவர் வருவதையும் மதிய உணவை அங்கேயே சாப்பிடுவதையும் பார்த்து உயர் அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசாரும் வியப்படைந்துள்ளனர்.